இன்னையிலிருந்து 10வது நாள் நீங்க சாக போறீங்க. சரிங்க. கடவுள் வந்து உங்களுக்கு தலையெழுத்தை எழுதிட்டாரு. நீங்க 50 வருஷம் வாழ போறதில்ல. அப்படி வச்சுக்குவோம். ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்க கௌதம் இன்னைக்கு? நேரா ஃபேமிலியோட தான் போய் இருப்போம். ப்ளீஸ் டோன்ட் வெயிட். எந்த முடிவுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. ஓகே. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்கள காரணமா காமிக்கிறது இது மிகப்பெரிய தவறு தான். எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு நான் மட்டும் அனைத்திற்கும் நான் மட்டுமே பொறுப்பு. தூங்குறது வேற, ம். காரணம் நீங்க. காரணம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன கொடுத்துட்டு போகணும், எதை சேர்த்தி வைக்கணும் குருஜி? நீங்க எது வச்சுட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொத்தே வைக்காதீங்க, ம். ஞானத்தை கொடுங்க. ஏன் தண்ணி இல்லாமல் போச்சுங்கிற கேள்விய சரி. உலகமே கேட்டுச்சுன்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். இப்ப இவ்வளவு பெரிய டேஞ்சரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நம்ம. குருஜி, இந்த சூப்பர் கான்சியஸ் பற்றி அழகாக சொன்னீங்க. ம். அப்போ அந்த சூப்பர் கான்சியஸோட பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா அப்போ நம்ம என்ன தன்மையில் இருக்கணும், அந்த ரிசீவ் மோடை எப்படி நம்ம வச்சுக்கணும்? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நீங்க வந்து யதார்த்தமா இருக்கணும். ஓகே. அதாவது திறந்த மனசோட இருக்கணும். சரிங்க. எந்த முடிவுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. ஓகே. ஏன்னா முடிவு எடுத்துட்டீங்கன்னா ம். அந்த இடத்துல பிரிச்சிட்டீங்க. ஓகே. அப்போ முடிவு எடுக்கிற மைண்ட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா லாஜிக். அப்போ லாஜிக் உள்ளே வந்துருச்சு. ஓகே. அப்போ நம்பர் 1 வந்துட்டான், சரி. இவன் நம்பர் 3ல இருக்கான். ஓகே. அப்போ இவங்களே முடிவு எடுத்துட்டாங்க, போடா நீயே எடுத்துட்டு இல்லை போடு, எதுக்கு என்கிட்ட வர்ற. எஸ். அப்போ இது முடிவு இல்லாமல் சரிங்க. இந்த கணத்தில் என்ன என் முன்னாடி இருக்கோ ஓகே. அதை அப்படியே நேருக்கு நேராக விழிப்பாக பார்க்கறது தான் சரியான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் இருந்தீங்கன்னா சரி. சூப்பர் கான்ஷியஸ்னஸ் வேலை செய்யும். அப்போ எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினச்சி இருக்கணுமா? அப்படி பார்க்க சொல்லு இல்லை, நன்மை அப்படிங்கிறதே லாஜிக்கு தான். ஓகே. இப்போ இந்த இடத்துல இது நல்லது இது கெட்டது ஓகே. அப்படின்னு நீங்கள் பிரிக்கிறீங்கல்ல, ஓகே. இயற்கையில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இயற்கையில் நல்லது கெட்டதுங்கிற ஒரு விஷயமே எதுவுமே கிடையாது. எது நல்லது? இப்போ இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆ. இது நல்லது. ம். குழந்தை இறந்தா கெட்டது, யார் சொன்னா? ம். இன்னைக்கு உலகத்தில் என் பிஸ்னஸில் லாபம் வருது, ம். நல்லது. ஓகே. நஷ்டம் வந்தால் கெட்டது, யார் சொன்னது? கரெக்ட். எல்லாமே 2 விஷயம் இருக்கும். இந்த பகல் வருது நல்லது, இரவு வந்தால் கெட்டது கிடையாது. பகலும் வேணும், இரவும் வேணும். வேணும். வெற்றி இருந்தால் தோல்வியும் இருக்கும். ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோப்பான். ம். 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 ஒருத்தனுக்கு வரவு, இன்னொருத்தனுக்கு செலவு. செலவு. இப்போ நான் ஒரு கடையில் போய் நான் ஒரு பொருள் வாங்குறேன், ம். அப்போ அந்த கடைக்காரனுக்கு வரவு, அப்போ எனக்கு செலவு. செலவு. அப்போ வரவு கரெக்டு, செலவு தப்புன்னு எப்படி சொல்கிறீங்க? ரெண்டுமே ஒன்று தான். அதுதான். இப்போ யாரோ ஒருத்தன் லாபம் சம்பாதிக்கிறான், ஒருத்தன் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் 10,000 ரூபா லாபம், ஆ. உங்களுடைய லாபம் இன்னொருத்தருக்கு நஷ்டம். நட்டம். ரெண்டும் ஒன்று தான். ம். அப்போ இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. இது வந்து உங்கள் லாஜிக் மைண்டு. ஓகே. ஃபஸ்ட்டு அதை எடுத்துருங்க மைண்டை விட்டு. ஓகே. 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 இயற்கையில் பிறப்பும் ரொம்ப முக்கியம், இறப்பும் முக்கியம். பிறந்தவன் எவனுமே சாகலைன்னா பூமி தாங்காதுங்க, வெடிச்சு போயிடும். அப்போ பிறப்புனா நல்லது, இறப்புனா தப்பு. இது வந்து உங்கள் மைண்டு சொல்லுது. பிறக்கிறவன் யாரும் சத்து தான் ஆகணும், ம். இது விதி, இயற்கை சட்டம் அது. கரெக்ட். ஸோ இயற்கையை பொறுத்து அதுதான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, ஸ்பிரிச்சுவாலிட்டி. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, கேள்வி கேட்காத, ஆ. அது தப்புன்னு சொல்லாத, எல்லாமே சரிதான். கரெக்ட். இன்னைக்கு ஒரு பூகம்பம் வந்து 1,00,000 பேர் இயற்கை பேரழிவில் சாகுறாங்க, அதுவும் நல்லது தான். இந்த 1,00,000 பேர் இன்னைக்கு சாகலை, இந்த பூகம்பம் வரல அப்படின்னா ஓகே. நாளைக்கு 10,00,000 பேர் சாவான். ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1,00,000 பேர் செத்துட்டானே, இது எப்படி நல்லதுன்னு சொல்கிறீங்க குருஜி ம். அப்படிங்களா? இந்த 1,00,000 பேர் இழக்கலைன்னா ஓகே. அங்கே 1,00,00,000 பேர் செத்துருப்பான். சரிங்க. இதுதான். ஸோ அந்த 1,00,00,000 பேரை காப்பாற்றுறதுக்காக இந்த 1,00,000 பிரபஞ்சம் வந்து பலி கொடுத்துருக்கு. ஒரு போட்டில் போகிறீங்க, திடீர்னு போட்டில் ஒரு கோளாறு வந்துருச்சு, ம்.
15 பேர் அந்த போட்டில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த போட்டு கவர போகுது. அப்போ அந்த போட்மேன் சொல்கிறாரு, இந்த போட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, இது 15 பேரை தாங்காது, மேக்ஸிமம் 7 பேரை தான் தாங்கும் கரெக்டுங்க. அப்படின்னு சொல்லலாம். இப்போ 8 பேரை பிடிச்சி வெளியே தள்ளுறான். ஆமாம் ஆமாம். இந்த 8 பேரை வெளியே தள்ளுறது, 8 பேரும் சாவுறாங்க. இது நல்லதா கெட்டதா? இந்த 8 பேரை வெளியே தள்ளலைன்னா 15 உயிர் போகும். போயிடும். இப்போ 15 உயிர் போகணுமா இல்லை 8 உயிர் போகணுமான்ற கேள்வி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 15 உயிரை காப்பாற்றணும்னு தான் நினைப்போம். காப்பாற்ற முடியாது, உறுதி. ஒன்று 8 பேர் செத்தான்னா 7 பேர் பிழைக்கலாம், இல்லை 15 பேரும் சாவும். இப்போ என்ன பண்ணுவீங்க? 8 பேரை நீங்கள் தள்ளி விட்டுருவீங்க. அப்போ 8 பேரை அப்போ கொல்றது தப்பானா கரெக்டு தான், இல்லைன்னா 7 பேர் தப்பிக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் இயற்கையிலையும் நல்லது கெட்டதுங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அப்படி ஒன்றும் கிடையாது. இல்லை. ஸோ சூப்பர் கான்ஷியஸை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கணும். ஆமாம். இப்போ மனிதர்கள்லாம் வழக்கமாக சொல்கிற ஒரு பதில், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல, எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டம் எனக்கு மட்டும்தான் வருது, இதை என்னால் சமாளிக்கவே முடியல, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு புலம்புறதை பார்த்தா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும்னு நான் நினைக்கிறேன். 100% மாறும். இது எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னா, இதோட மைண்டு எங்கேருந்து இந்த கேள்வி வருதுன்னா, இது வகுப்பில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம். இந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, எனக்கு நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் என் சுற்றி இருக்கிறவங்க காரணம்னு நம்ம நினைக்கிறதுனால தான். ஓகே. இது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கு. சரிங்க. இப்போ அது ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்தே பரீட்சையில் இப்போ 100க்கு 32 மார்க் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஏன்பா ஃபெயில் ஆனேன்னு கேட்பேன். ஏம்மா வாத்தியார் சரியாக நடத்தலை, சிலபஸ் சரியில்லை, அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு, டைம் பத்தலை, முன்னாடி உட்காந்தவன் சரியாக படிக்கலை, வந்து எனக்கு வீட்டில் நீங்கள் சரியாக வந்து படிக்கிறதுக்கு அளவு, இந்த மாதிரி ஒரு 1000 லொட்ட காரணம் சொல்லுவோம். ஒன்றும் இல்லைன்னா என் தலையெழுத்து சரியில்லை, எனக்கு வந்து இந்த படிப்பே எனக்கு பிடிக்கல, ஸ்கூலை மாற்று. இது 100க்கு 100 வாங்கிட்டீங்கன்னு வைங்க, சரி, என்ன சொல்லுவோம்? 100க்கு 100 நீங்கள் வாங்கிட்டீங்க, என்ன சொல்வீங்க? நான் படித்து வாங்கினேன் அப்படிம்பீங்க. அப்போ ஜெயிச்சிட்டா அதுக்கு நான் காரணம், தோத்துட்டா இருக்கிறவன் பூரா இருக்கிற காரணம். இது வந்து ஒரு சிக்னஸ்ஸு. இப்போ நீங்கள் 100க்கு 30 மார்க் வாங்கி எழுதி தோத்துட்டீங்க. இப்போ நீங்கள் தோத்த அதே நேரத்தில் உங்கள் கிளாஸில் இதே பரீட்சையை எழுதி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வாங்கினவங்க இருக்காங்களா இல்லையா? ஏன் அவங்களுக்கு வந்து சிலபஸ் தப்பாக போகல? இல்லை. அவங்களுக்கு வந்து வாத்தியார் அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்கல, கொஸ்டின் பேப்பர் டஃப் இல்லை, டைம் இல்லாமல் போகல. அப்போ நீ சொல்கிற குறை இது உண்மைன்னா எல்லாருக்கும் அது நடந்திருக்கணும். அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பயுமே நம்ம செய்கிற நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்கள காரணமாக காமிக்கிறது இது மிகப்பெரிய தவறு. இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஓகே ஓகே. எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு நான் மட்டும்தான், அனைத்திற்கும் நான் மட்டுமே பொறுப்பு இல்லை. நான் பொறுப்புங்கிறது வேற, காரணம் தான், அதுக்கு மூலமே நீங்கள் தான். இந்த ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா இப்போ பார்க்குறவங்களுக்கு ஓகே தலையெழுத்தை மாறிடும். அற்புதம் குருஜி. இது வந்து சாதாரணமாக தெரியும், இது வேதாந்தம் கிடையாது, இதுதான் உண்மை. இயற்கை வந்து தப்பாகவே போகாதுங்க. சூரியன் வந்து காலையில் வருது, சாயங்காலம் மறையுது. பூமி 24 மணி நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கு. சூரியனை சுற்றி 365 நாள் சுற்றுது. அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, நம்ம கிரகங்கள் ஏதாவது மாறுதா? எந்த மாற்றம் இல்லை. எல்லாம் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ப்ரெசிஷனாக போயிட்டுருக்கு. அப்போ உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மட்டும் எப்படி தப்பாக போகும்? அப்போ தப்பாக போச்சுன்னா அதுக்கு நான் தானே காரணம். கரெக்ட், உண்மை குருஜி. இந்த ஆட்டிடியூடு வந்து மக்கள்கிட்ட இல்லை. ஜெயிச்சா நான் காரணம், தோத்தா உலகமே காரணம். ஜெயிச்சாலும் நான் தான் காரணம், தோத்தாலும் நான் தான் காரணம்னா கரெக்டு. இல்லை எதுக்கும் நான் காரணம் இல்லைனாலும் கரெக்டு. ஆனால் இங்கே ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேம் ஆடுவோம், அதுதான் தப்பு. ஸோ இது புரியணும் ஃபஸ்ட்டு. இது புரிஞ்சிருச்சுனாலே மிகப்பெரிய மாற்றம். அதே மாதிரி குருஜி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. பிஸ்னஸில் நிறைய பேருக்கு பணம் வந்துட்டா ரிலேஷன்ஷிப் வந்து முறிஞ்சு போயிடுது. ஆனால் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கோம், ஆனால் ஃபேமிலியிலே உடஞ்சி போயிடும். இதெல்லாம் ஏன் நடக்குது குருஜி? எதனால நடக்குது? அதாவது ரிலேஷன்ஷிப்புக்கும்
பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஒருத்தரோட கேரக்டர். ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒருத்தருடைய குணாதிசயத்தை சார்ந்தது. ஓகேங்க. அந்த குணாதிசயம் வந்து எப்போ நீங்கள் பணத்தோட லிங்க் பண்ணிட்டீங்களோ அந்த பிரச்சனை வரும். ஓகேங்க. அதாவது பணம் இருந்தால் ம். நான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, ஓகேங்க. பணம் இல்லைன்னா நான் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இது ஓகே. பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா 100க்கு 90% மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. ம். ம். எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்க. அதாவது எனக்குன்னு ஒரு ஒரு இயற்கையான ஒரு குணத்துக்குள்ளே நான் இருக்கணும். ஓகே. எனக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கணும், எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கணும். ம். இதை வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யார் விட்டு கொடுக்காம வாழ்கிறானோ அவன் கேரக்டர் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். சரிங்க. இந்த மனிதருக்கு இந்த பிரச்சனை வரவே வராது. ஓகே. எப்போ நான் வந்து சமுதாயத்துக்காக நான் எப்போ வாழ்கிறனோ, ம். சமுதாயத்தில் என்னை மதிக்கணும், ஓகே. சமுதாயத்தில் எனக்கு ஒரு கௌரவம் வேணும், ஓகே. சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய ஆளாக காமிக்கணும், காமிக்கணும். சமுதாயத்துக்கு நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஓகே. இப்போ என்னுடைய நிலைப்பாடு வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ம். ஒரு 100 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்க. அப்போ என்னோட ஒரே கோல் வந்து சமுதாயத்தில் ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், ம். பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னா என்னுடைய உயிர்த்தன்மை வந்து இத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. 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 அப்போ இது கிடைக்காத போது இது ஒரு மாதிரி டான்ஸ் ஆடும். கரெக்டுங்க. அப்போ இது கிடைச்சதுக்கப்புறம் இது வேறு மாதிரி ஆடும். ஆடும். ஓகே. அப்போ இது இல்லாமல் இருக்கும்போது என் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ என் மனைவி கிட்ட நான் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், ஓகே. என் பிள்ளைகள்கிட்ட வேறு மாதிரி இருப்பேன். ம். ம். இது வந்த உடனே இந்த கேரக்டர் வேறு மாதிரி மாறிடும். ஓகே. இப்போ என் மனைவி மகள்கிட்ட வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். ம். ம். இப்போ தான் எல்லாமே குளறுபடி ஆகும். ஓகே. அப்போ என் வாழ்க்கை வந்து நரகமாகத்தான் இருக்கும். ஓகே. இது வந்து ரொம்ப அழகாக வந்து சரிங்க. நம்ம ஊரில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவாங்க. சரி. இதுக்கு பேர் தான் பாலிட்டிக்ஸும்பாங்க. சரி. பாலிட்டிக்ஸுங்கிறது அரசியல்ங்கிற ஒரு அர்த்தத்தை தாண்டி சரிங்க. எதை வேணால் எப்போ வேணால் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆ. இருக்கும். இன்றைக்கி சண்டை போடுவோம், நாளைக்கு சேர்ந்துப்போம், இன்றைக்கி திட்டுவோம், நாளைக்கு கொஞ்சிக்குவோம். எல்லா நாளுமே நான் வந்து தட்சண கிரியா பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஒரு நாளும் மிஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி எனக்கு 25 வயசு தான் ஆச்சு. எனக்கு பெரிய வயசு இல்லை. நான் 21 பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் 8 கோடி பண்ணிகிட்டு இருக்கேன் பிஸ்னஸ். ஸோ இனி 5 வருஷம் கழிச்சு அது எப்படி 100 கோடி ஆக்கிற ஐடியா என்கிட்ட இருக்குது. ஸோ தாரணா என்னை 2 வருஷத்தில் அது 8 வந்துடும் நான் நினைக்கிறேன் குருஜி. அதுக்கு பதிலாக பொருள் வரணும், இல்லைன்னா நீங்கள் இந்த பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சது வந்து வேறு எதுக்கோ தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நோட்டீஸ் வருது. ஆனால் அந்த ஆண்டவனோட அருளால் நம்ப முடியாத ஒரு மிராக்கள் தான் குருஜி. 2-3 மாதத்தில் ஏதோ ஒரு காரணம், அது எப்படி மாறிச்சிங்கன்னா எனக்கு சொல்ல தெரில. ஆனால் நான் கிரியா கண்டினியூவாக பண்ணையில் பிரார்த்தனையில் கண்டிப்பாக அதை உள்ளே வச்சேன். அதில் மாற்றுக்கிறது இல்லை. எல்லோரும் முன்னாடி நான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இது மாற்றுக்க முடியாது, பொய் உங்களையெல்லாம் இது பண்ணுங்காகலாம் சொல்ல, நடந்த உண்மை. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு நான் பொருளை வந்து அந்த கம்பெனியே இல்லை, ஆனால் அந்த கம்பெனி மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி, வெங்கட் உன்னுடைய பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம திருப்பியும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நான் அந்த கம்பெனி பேரில் போட்டு என்னுடைய சொந்த பணமோ அந்த கம்பெனிலேருந்து எப்படியாவது வாங்கி அனுப்புறது. அந்த மிஷின் அந்த வேல்யூக்கு உண்டான பொருள் வந்து தனி ஷிப்மெண்ட்டாக வந்துருச்சுங்கய்யா. எதுக்காகன்னா என்னோட ஒரே நோக்கம் பதவிக்கு வரணும், புகழுக்கு வரணும். ஸோ என்னுடைய நோக்கம் வந்து புகழ், பேர் தான். இங்கே ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியம் கிடையாது. இல்லை. அது வர்றதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். இப்போ சமுதாயத்தில் அதை ஜெயிக்கணும். ஸோ இங்கே இது வந்து அரசியலில் மட்டும் இல்லை, ஓகே. ஒரு பிஸ்னஸ்குள்ளே இருக்கிற ஒரு வேலையில் இருக்கக்கூடிய மேனேஜருக்கும் அவனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் இதுதான். அதுதான் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ். பாலிடிக்ஸ். வீட்டில் இருக்கிற ஹோம் பாலிட்டிக்ஸ், வீட்டில் எங்களுக்குள்ளே ஒரு பாலிட்டிக்ஸ் ஓடுது. ஓகே. எல்லாமே அந்த பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம், அந்த வார்த்தை யூஸ் பண்ணி. வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இது என்னன்னா உங்களுடைய நிலைப்பாடு உறுதி இல்லாமல் இருக்குது. ஓகே. ஓகே. எப்போ ஒரு நிலைப்பாடை நீங்கள் உறுதி பண்ணிட்டீங்க, என்னோட கேரக்டர் இப்படி தான், நான் இப்படி தான், பணம் இருந்தாலும் நான் இப்படி தான், இப்படி தான், எப்பயுமே நான் இப்படி தான் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நிலை, இது வந்து எனக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் எப்போவுமே. ஓகே. ஓகே. இதை இழக்கிறதுனால தான் பெரிய பெரிய பணம் வந்தாலும் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனாலும் ஒரு மனுஷன் வந்து நிலை குலைந்து போகிறதுக்கு என்னென்னா நம்மளே நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஓகே. 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 அது மாற்றக்கூடாது.
எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி, ஒரே சமமா பார்க்கறது. பார்க்கறது மட்டும் இல்லை, என்னோட கேரக்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்குன்னு சில கொள்கைகள் கொள்கையில் இருக்கு. வச்சுக்கணும்னா. ஓகே. அது எந்த காரணத்துக்காகவும், சமுதாயத்துக்காகவும், பணத்துக்காகவும், உறவு முறைக்காகவும் மாற்றக்கூடாது. நான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட கொள்கையை நான் எப்பவுமே ஒரே மாதிரி ஃபாலோ நான் இப்படி தான் அப்படிங்கிறது ஒரு சில நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும். அது வந்து தர்மத்தின் அடிப்படையில், அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அங்கே உள்ள வருது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த நூலை பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் சொல்கிற பிரச்சனை வராது. பொதுவாக எல்லாத்தோட வீட்லேயும் ம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட வீட்டில் கேட்குற கேள்வி, அவங்களோட சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் பிஸ்னஸ்லேயே இருக்கீங்க. ஃபிசிக்கலாக வந்து வீட்டில் இருந்தாலும் மென்டலி வந்து நீங்கள் பிஸ்னஸில் தான் இருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு முடிஞ்ச வரையிலும் ஃபேமிலி கூட எப்படி ப்ரெசண்ட்டாக வச்சுக்கிறது குருஜி. இது எல்லா ஆண்டர்பிரனருக்கும் ஒரு பெரிய எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி உங்களுக்கும் இருக்க போல தெரியுது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து எப்படி இருக்கிறது, இது வந்து ஒரு டெக்னிக் ஏதாவது இருக்கா, இல்லை பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா அப்படின்னா, இது டெக்னிக்கோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளுங்க. வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து எப்பயுமே பிஸ்னஸ் சிந்தனையிலே இருக்கான். அவனோட சிந்தனை வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. ஏன் அவன் திங்கிங் வந்து அங்கே இருக்குது? ஏன் ஃபேமிலியை பற்றி அவன் திங்க் பண்ண மாட்டேங்கிறான்? பொண்டாட்டி பிள்ளைங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் மைண்டுங்கிறது எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு புரியல. இதுதான் பிரச்சனை, அடிப்படை கோளாறு. அதைத்தான் நம்ம சொல்கிறோம், முதல்ல அந்த சாஃப்ட்வேரை தெரிஞ்சுக்கங்கன்னு. இந்த மைண்டு எப்படி ஓடும், எப்படி உங்கள் தாட் ப்ராசஸ் இருக்கும்னா, ரொம்ப சிம்பிளுங்க. எளிமையாக சொல்லணும்னா, நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதை தான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த மொமெண்ட் வரைக்கும் நீங்கள் கார் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசையே வரல. ஓகே. இப்போ இந்த கணம் நீங்கள் கார், சூப்பர் கார் நான் வாங்கவே ஆகணும், ஒரு காரை பார்த்துட்டீங்க. சரிங்க. டேய் இந்த காரை நான் வாங்கியே ஆகணும்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டிசைர் வந்துருச்சுன்னா, இப்போ அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த கார்களை பற்றியே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. திங்க் பண்ணிட்டு உங்கள் சிந்தனை அதை பற்றியே ஓடிட்டுருக்கும். ரொம்ப சிம்பிள். ஓகே. ஓகே. இப்போ அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த தொழில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொருளை பார்க்குறீங்க, இந்த பொருள் எனக்கு வேணும்னு எனக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருள் பற்றின சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ ரோட்டில் ஒரு பெண்ணை பார்க்குறீங்க, இந்த பெண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அப்போ அந்த பெண்ணை எப்படியா லவ் பண்ணணும்னு தோணும், பையனை லவ் பண்ணணும்னு தோணும். அப்போ எதை நீ ஆசைப்படுகிறாயோ, சரி, எப்போ அந்த ஆசை உனக்கு தீவிரமாக இருக்கிறதோ, ஓகே, உன்னுடைய சிந்தனை அதை பற்றியே ஓடிக்கொண்டு இருக்கும். உன்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன் திங்கிங் எல்லாம் அங்கே தான் போகும். இப்போ பிரச்சனை என்னென்னா, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை, உங்கள் குடும்பம் கூட நான் இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு வந்து நான் இருக்கணுங்கிற ஆசையை மறந்துட்டீங்க. ஓகே. ஓகே. அது இல்லாமல் இல்லை, அது இருக்குது, டீப் ரூட்டடாக இருக்குது, அது மறந்து போச்சு. ஓகே. இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஃபேமிலியோடு நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு முதல்ல அந்த ஆசை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு அது வந்து இப்போ ஒதுங்கி போச்சு. இப்போ பிஸ்னஸை இப்போ பண்ணிடலாம், இதில் இப்போ கோட்டையை பிடிக்கணும், இதை நான் பிடிச்சிட்டு சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறம் என் குடும்பத்தோடு நான் உங்களுக்காக தானே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இது வேறு ஜஸ்டிஃபை வேறு பண்ணுவாங்க. அம்மா உனக்காக தானேம்மா ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் சம்பாதிச்சு நானாக கொண்டு போகிறேன், உன் பேரில் தானே வீடு வாங்கியிருக்கேன், உன் பேரில் தானே கார் வாங்கியிருக்கேன், உன் பிள்ளைக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணுறேன். முதல்ல என் கூட வந்து உட்காரியா, நீ வந்து வீடு வச்சு கார் வச்சலாம், நீ வேணும் எனக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கரெக்ட். இங்கே இங்கே தான் மாட்டிக்கிறீங்க. ஸோ உங்களோட ப்ரையாரிட்டியை நீங்கள் மறந்துட்டீங்க. ஓகே. ஓகே. இப்போ அந்த ப்ரையாரிட்டியை வர வைக்குவா. இப்போ உங்களை நீங்கள் எங்கிட்ட எப்படி இருக்கிறதுன்னு கேட்குறீங்க. இப்போ நான் உங்களை ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சரி, நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வாழ போகிறதா உங்களுக்கு தோணுது? அடுத்து ஒரு 50 வருஷம், ஒரு 40-50 வருஷம் கண்டிப்பாக இருப்பீங்க. சரி, இப்போ 40-50 வருஷம் நம்ம இருக்க போகிறோங்கிற உங்களுக்கு மனசில் நினப்பு இருக்குது. இப்போ நான் ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்கிறேன், ஒரு ஷாக். சரி, நீங்கள் அடுத்த 10 நாள் தான் இருக்க போகிறீங்க கௌதம். என்ன சொல்கிறீங்க குருஜி? அடுத்த 10வது நாள் சரி உங்களுக்கு மரணம். பயப்படாதீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சரிங்க. சரியா? ஒரு ஷாக் ஆகிட்டீங்க. இன்னையிலிருந்து 10வது நாள் நீங்கள் சாக போகிறீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு தலையெழுத்தை எழுதிட்டார். நீங்கள் 50 வருஷம் வாழ போகிறது இல்லை. அப்படி வச்சுக்கோ. ஓகே. இன்றைக்கி என்ன சார் பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க கௌதம்? இன்னைக்கு நேராக ஃபேமிலி கூட தான் போய் இருப்போம்.
யார் கூட போயிருப்பீங்க? பொண்டாட்டி யாரை கூட. போய் ஃபஸ்ட்டு யாருக்கு பொண்டாட்டிகிட்ட பார்ப்பீங்க? உங்கள் ஒய்ஃப் இப்போ கேட்டுட்ருப்பாங்க. சரி. உங்கள் மனைவியை பார்ப்பீங்க. அடுத்தது அவங்கள்ட்ட உட்காந்து என்ன பண்ணுவீங்க? பார்த்துட்டு வெளியே போயிடுவீங்களா? இல்லை இல்லை இல்லை, என்ன அவங்க கூட தான் பண்ணுவீங்க? இருப்போம், நிறைய பேசுவோம், முடிஞ்சா மன்னிப்பு கேட்போம், நன்றி சொல்லுவோம் நிறையா. சரி. அதுக்கப்புறம் வேறு யாரை பார்ப்பீங்க? பொண்ணுகிட்ட பேசுவோம், உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுவீங்க. அப்புறம்? அப்பா அம்மா கிட்ட, சரி. நண்பர்கள்கிட்ட. ஆ நமக்கு நிறைய உதவி செஞ்சவங்களாம் நிறைய இருப்பாங்க, சரி. அவங்ககிட்ட பேசணும்னு தோணும். ஐபிஎல் மேட்ச் பார்ப்பீங்களா இன்னைக்கு? இல்லை இல்லை, அது யோசிக்கவே தோணாது ஃப்ரெண்ட்ஸ் குருஜி. கூட பார்ட்டி பண்ண போவீங்களா? இல்லை குருஜி. உங்கள் பிஸ்னஸில் ஒருத்தர் பாம்பேயில் 5 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அவர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்களா? இல்லை இல்லை, கொடுப்பீங்களா? நினைக்கவே முடியாது குருஜி. முதல்ல இந்த காணொளிக்கு வந்திருப்பீங்களா நீங்கள்? வரமாட்டேன் இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்குமே, இந்த மாதிரி பாட்காஸ்ட்டுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டீங்க. வரமாட்டேன். இப்போ பாருங்கள், அடுத்த 10 நாள் தான் நீங்கள் உசுரோடு இருக்க போகிறீங்கன்னு சொன்ன உடனே உங்கள் லைஃப்பில் இருக்கிற ப்ரையாரிட்டி, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஓரங்கட்டிட்டீங்க பார்த்தீங்களா? ஹையஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு என்னவோ அது முன்னாடி வந்து நிற்கும். ஃபேமிலி தான் முன்னாடி வந்து நிற்கிது. எதெல்லாம் உங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்கோ அது முன்னாடி வந்துடும். ஆமாம் ஆமாம், தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் ஓரங்கட்டிடுவீங்க. கரெக்ட். இவ்வளோ நாளாக இதை மறந்துட்டீங்க. ஓகே, அப்போ ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சரி. இந்த டைமுங்கிறது சரி. எப்போ ஷ்ரிங்க் ஆச்சோ, ம், நேரத்தை எப்போ நான் சுருக்கிறனோ, இப்போ என்னோட ப்ரையாரிட்டிக்கு வந்துடும். ஓகே வாழ்க்கையில் எனக்கு எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியோ அதுக்கு வந்துடும். ஓகே ஓகே. எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ ம், அதை நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இன்றைக்கி உலகத்தில் சக்ஸஸ் இல்லாமல் போகிறதுக்கான முக்கிய காரணமே இந்த ஃபோக்கஸ் இல்லாதனால தான் வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது குடும்பம் இல்லை, குடும்பம் சொல்லியிருக்கீங்க, குடும்பத்துக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குது ஓகே. உங்களோட ப்ரையாரிட்டி. சரி குருஜி. உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, நம்ம சாகவே மாட்டோம், நம்ம அடுத்த 100 வருஷம் அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், அந்த வேலையை அப்புறம் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பாட்டு பாடணும்னு ஆசை இருக்கும், இந்த 10 நாளில் வாழ்க்கை பூரா ஆசை இருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்து பாட்டு பாடுவீங்க, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் மட்டும் இல்லை. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், சே நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அந்த கேமராவை எடுத்து நான் சூப்பர் கேமரா வாங்கி இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதை இப்போ பண்ணுவீங்க. 10 நாளில் சாக போகிறதுக்கு முன்னாடி அதை பண்ணிடுறேன்ப்பா. உங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆமாம், அந்த சாப்பாடு எனக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுமா, நான் அதை சாப்பிட்றேம்மாம்பிங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சட்டை போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும், அதை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ஃப்ளைட்டில் நீங்கள் வரைக்கும் போனதே இல்லை, ஒரு 10 வருஷமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்புறம் போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம். நாளைக்கே ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கியம்மா, அந்த ஃப்ளைட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குமா, அதை நான் பண்ணிடலாமா அப்படின்னு ஃப்ளைட் ஏறுவீங்க. கரெக்ட். எப்போ உங்களுக்கு காலத்தை நேரத்தை நான் சுருக்கிறேனோ உங்களோட ப்ரையாரிட்டி எல்லாம் வந்து நிற்கும். லைஃப்பில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஓகே. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். சரி. நான் என்ன சொல்கிறேன், டெய்லியே அந்த ப்ரையாரிட்டி எதுவோ அதை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்கன்றேன். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து பாட்டு பாடணும்னு ஆசை இருக்கா, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாடிடணும்னு ஆசை இருக்கா, நான் என்ன சொல்கிறேன், இன்னையிலேருந்து டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பாடுங்கன்றேன். ஓகே. உங்களுக்கு சாகிறதுக்குள்ளே நான் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும், இல்லை இந்த வேலையை நான் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒன்று தோணுதா, ஒரு கிட்டார் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கா, இன்னையிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு கிட்டார் கற்றுக்கங்க. ஓகே. என் மனைவி கூட இருக்கணும்னு ஆசை இருக்கா, டெய்லி உங்கள் மனைவி கூட 1/2 மணி நேரம் இன்றைக்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க, டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்க. என் குழந்தையோட இருக்கணும்னு ஆசை இருக்கா, டெய்லி உங்கள் குழந்தையோட ஒரு 1/2 மணி நேரம் இருங்க. அடுத்த கணம் சாவு வரலாம், ஓகே ஓகே. அப்போ உட்காந்து நீங்கள் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச ஹை ப்ரையாரிட்டி ஐட்டம் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே ஓகே. உங்களுடைய ஆசை அதில் இருக்கான்னு பாருங்கள். ஓகே. அதை வந்து போஸ்ட்போன்டே பண்ணாதீங்க. ஓகே. இந்த ஹோல் வேர்ல்டே என்னன்னா, நாளைக்கு நான் பெட்டர் லைஃப் வாழ போகிறேன், அடுத்தது நான் பெட்டராக இருக்க போகிறேன். எல்லாருமே லைஃபுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கரெக்ட். எவ்ரிபடி, நான் எப்போவுமே சொல்வேன், எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் லைஃப், ப்ளீஸ் டோன்ட் வெயிட். இன்னைக்கு கிடைச்ச இந்த இப்போ நிமிஷம் இந்த நேரத்தில் உன்னோட ப்ரையாரிட்டி நீ பண்ணிக்கிட்டே இரு, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணு. நிறைய பேர் சொல்லுவான், நான் எல்லாம் சம்பாரித்து முடிச்சுட்டு அடுத்த 5 வருஷம் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், இதை ஓடுன்னு ஓடிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை ஷட்டில் ஆடணும்னு, நான் அப்புறமா ஆடுறேன், இப்போ எனக்கு ஆடுறதுக்கெலாம் டைம் இல்லை. தம்பி, அந்த 5 வருஷம் வராது தம்பி, நாளைக்கே நீ செத்தாலும் செத்துருவ தம்பி.
5 வருஷம் ஓடுன்னு ஓடாத தம்பி. டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம் போய் ஆடிட்டு வந்துடு தம்பி. மனசு அமைதியாக இருக்கும். நீ மீதி இருக்கிற 23 மணி நேரம் ஒன்று நல்ல எஃபிஷியண்ட்டாக நீ வேலை பார்ப்ப. ஏன்னா இது ஒரு குறையோடவே திரிவேன் நீ. இது உன்னோட எனர்ஜியை பூரா சக் பண்ணும், உன்னோட எஃபிஷியன்சி கீழே இறக்கும். ஆசைப்படலைன்னா பரவாயில்ல, ஆசைப்பட்டுட்டேன்னா பண்ணிடு. அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டே வா. ஓகே ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே நான் டெய்லி ஃபேமிலியோடு நான் ஸ்பெண்ட் பண்ணணும், குடும்பத்தோடு கொஞ்சம் நேரம் இருக்கணும், எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா மனசு அமைதியாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே வராது. நான் எப்போவுமே, ஏன்னா அந்த மரணம் எனக்கு நிகழப்போகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஓடுறீங்க. கரெக்ட். அப்போ உட்காந்து அரட்டடிக்க மாட்டீங்க, ஐபிஎல் பார்க்க மாட்டீங்க, ஊர் சுற்ற மாட்டீங்க, தேவையில்லாத சண்டை சச்சரவு காசிப் பண்ண மாட்டீங்க, டிவி ஆன் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், இப்போது கரெக்டுங்க. இன்டர்நெட்டில் உட்காந்து வேலை பாருங்களேன், வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டே இருங்களேன். பண்ண மாட்டோம். ஃபோனே கையில் எடுக்க மாட்டீங்க சார் நீங்கள். எடுக்க மாட்டோம். இப்போ ப்ரையாரிட்டி புரிஞ்சிருச்சா இப்போ? ஸோ எப்போயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் வந்து நம்மளை அற்புதமான படைப்பு. எல்லாமே சித்தர்கள் சொல்கிறாங்க, மனித பிறவி சூப்பர், பிறப்பே ஒரு பெரிய இது, அரிதறிது மானிடராக பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறாங்க. இது கூட ஒரே ஒரு குறை வச்சுட்டாருன்னு நான் எப்போவுமே கிண்டலாக சொல்லுவேன். சரி, குறை இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு. அதாவது என்னென்னா, நைட்டு படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது எனக்கு உள்ளே இருந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று வச்சுருக்கணும் கடவுள். சரிங்க. அது என்ன சொல்லணும்னா, சரிங்க தம்பி இன்னைக்கு சாவு வரலாம்ப்பா, அந்த சாவு இன்னைக்கு கூட நடக்கலாம். இன்னைக்கு சப்போஸ் நீ ஒரு நாள் தான் உன் வாழ்க்கை இருக்குது, எப்போ வேணாலும் நடக்கும் அப்படின்னு ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் வந்து சொல்லிட்டு போகணும். ஐயோ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் செத்து போயிடுவேனே, என் சாவு இன்றைக்கும் வரலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால், அப்போ இன்றைக்கி நான் ஹையஸ்ட்டு ப்ரையாரிட்டியை மட்டும்தானே நான் செய்வேன். இது தினம் நான் இப்படி தான் இருக்கணும். உலகத்தில் தப்பே நடக்காது குருஜி, தப்பே நடக்காது, எல்லாமே புரிஞ்சிரும்ன்ற. நான் மனிதனுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் ஃபேமிலியோடு எப்படி இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆஃபீஸ் நினப்பும். நீங்கள் இப்போ 10 நாளில் சாவ போகிறேன்னு சொன்னோன்னே நான் ஃபேமிலியோடு இருப்பேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு தானே இருக்குது, இப்போது தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்கள் ப்ரையாரிட்டியில் அது இருக்குது இல்லை, மறந்துட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் குரு தேவைப்படுறாரு. ஓகே குருஜி, ஒரு ஆண்டர்பிரனர் எல்லாம் தொழில் எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவையான பணம் 50 கோடி 100 கோடி எவ்வளோ வேணுமோ எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இன்னும் அடுத்து 50 கோடி வேணுங்கிறவ 500 கோடி, 500 கோடி வேணுங்கிறவன் 1000 கோடி, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம அது பண்ணுறது கரெக்டாக, நான் பணம் சேர்த்தி வச்சுக்கிட்டே போகிறேன் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை, என் அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன கொடுத்துட்டு போகணும், எதை சேர்த்தி வைக்கணும் குருஜி? அருமையான கேள்வி. அதாவது என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு எல்லாரும் வந்து ஓடுறது நீங்கள் சொன்ன மாதிரி தான். 50லேருந்து 500, 500லேருந்து 1000, 1000த்துலேருந்து 10,000 கோடி. ஒரு பணத்தையே ஒரு ஒரு கோலாக வச்சு அதை நோக்கியே இந்த சமுதாயம் ஓடிக்கிட்டே இருக்குது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் எடுத்துப்போம், அவங்க வந்து இப்படி சம்பாரித்து இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது பெருசாக எடுத்துகிட்டு போகிறது தப்பே கிடையாது, என் பிள்ளைக்கு விட்டுட்டு போகணுங்கிற தப்பெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து 0லேருந்து 50 கோடிக்கு சம்பாரித்தது வந்து உங்களுடைய திறமையில் நீங்கள் சம்பாரிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமை, உங்களோட பயங்கரமான ஒரு யுக்தி, ஒரு ஞானம், இதுதான் உங்களை வந்து இந்த வியாபாரத்தில் ஜெயிக்க வச்சுது. இந்த 50 கோடி பெருசா இல்லை இந்த புத்தி பெருசா, எது உங்களை காப்பாற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு? புத்தி தான் கொண்டு வந்துச்சு. ஆமாம், பணம் கிடையாது. இல்லை. அப்போது உங்கள் பிள்ளைக்கு இந்த பணத்தை அவனுக்கு நீங்கள் கொடுக்கணுமா, இல்லை இந்த பணத்தை சம்பாரித்த புத்தியை கொடுக்கணுமா? புத்தியை தான் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க. எஸ். அந்த புத்தி மட்டும் அவனுக்கு இல்லைன்னா நீங்கள் 50 இல்லை 500 கோடி நீங்கள் சம்பாதிச்சாலும் அதை அழிச்சிட்டு போயிடுவான். அவனுக்கு வாழ தெரியாது, நீங்கள் இருக்க மாட்டீங்க. கரெக்ட் குருஜி, நல்லா புரிஞ்சுக்க. இன்றைக்கி பெரிய உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க. இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் திருபாய் அம்பானி. அந்த திருபாய் அம்பானிக்கு 2 பிள்ளைங்க, முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. 2 பேரும் இப்போ முகேஷ் எப்படி இருக்காரு, அனில் அம்பானி எப்படி இருக்காரு, 2 பேரும் ஒரே அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க. அவர் அதே தொழிலை செஞ்சு அத்தனை கோடியை 2 பேருக்கும் விட்டார். ஒருத்தர் இன்னைக்கு ஐபி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கார்,
இன்னொருத்தர் எங்கேயோ போயிட்டார். கரெக்ட். அப்போ அப்பா வந்து சேர்த்து வச்ச அத்தனை சொத்தை கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் அழிச்சிட்டார். எஸ். ஒருத்தர் வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டார். இவர் வந்து அவங்க அப்பா கொடுத்த சொத்துனால அவர் வளரல, அவரோட ஞானத்தில் இவர் வளர்ந்துருக்கார். உண்மை 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 உண்மை. ரொம்ப சிம்பிள். ஆமாம். ஸோ எத்தனை கோடி இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை கட்டி காப்பாற்றக்கூடிய ஞானமும் அதுக்குண்டான திறமையும் இல்லைன்னா நீங்கள் எது வச்சுட்டு போகிறதுல பிரயோஜனமே இல்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்தே வைக்காதீங்க, ஞானத்தை கொடுங்க. மக்களுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய வேல்யூவை அவன் எப்படி கொடுக்கணுங்கிறத கற்றுக் கொடுங்க. அவனுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நீங்கள் தொழிலில் தான் நீங்கள் இப்படி பார்க்க முடியும். பணம் வைக்கிற அந்த முறை வைக்கணும், 10 ரூபா நீட்டாக வைக்கிறேன். அந்த ஈவினிங் நான் போகும்போது இது எல்லாமே ஆர்கனைஸ். வீட்டுக்கு போனோன்னே அப்போ தான் மிஸ்டேக். நான் வீடு இப்படி அப்புறம் வீட்டை ஒரு 5 நிமிஷம் சுற்றி பார்த்தேன். ஆஹா, இப்போ தெரியுது என் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு. பைப்பை பார்த்தேன், ஆஹா இதுவா. எல்லாம் அம்மாவை பார்த்தேன். என்னோட நான் எப்படி லைஃப் ஸ்டைலே ஒரு நிமிஷம் உக்காந்து என்ன எனக்கு அப்படியே ஸ்டக் ஆகிட்டு, அப்படியே ஒன்றுமே புரியல. எவ்வளோ மிஸ்டேக்கு, எவ்வளோ சின்ன 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 விஷயம். இதெல்லாம் ஏன்டா நம்மளுக்கு இப்போ இந்த குருகுலம் இந்த ஃபார்ம் கொடுத்தோன்னே இதெல்லாம் அப்பே இருந்துன்னா நாங்கள் அப்பே சேஞ்ச் ஆயிருப்போம். இதெல்லாம் எவ்வளோ பேசிக் நீட்ஸ். இது வந்து எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து இப்போ நீங்கள் ப்ரொஃபஷன் எடுத்துக்கங்க. சரி. ஒரு ஆர்ட் ஒர்க் எடுத்துக்கங்க. ஓகே. இப்போ இளையராஜா ஒரு பெரிய மியூசிஷியன். அவருக்குள்ளே இசைங்கிறது உள்ளே உட்காந்துருக்கு. அந்த உள்ளே இருக்கிற இசை தான் அவரை வந்து பேரு புகழ் பணத்துக்கு கொண்டு போச்சு. கரெக்ட். இப்போ இந்த இசையை அவர் பிள்ளைக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. அவனுக்குள்ளே அது இருக்கணும். இப்போ இவர் வந்து ஒரு 1000 கோடி அவர்கிட்ட கொடுத்தாருன்னா அந்த 1000 கோடி அவன் அப்படியே வச்சுட்டு செலவு பண்ணணுமே தவிர அந்த 1000 அவனால் 10,000 ஆக்கவே முடியாது. அவனுக்குள்ளே அது வரணும்னா இவரை மாதிரி அவருக்குள்ள இசை இருக்கணும். கரெக்ட். இல்லைன்னா வராது. ஒரு டெண்டுல்கரோட பிள்ளை டெண்டுல்கர் ஆக முடியாது. அவனுக்குள்ளே அந்த திறமை இருக்கணும். இல்லைன்னா இவரோட சொத்தை தான் அவர் அனுபவிச்சுட்டு இருப்பார். ஒரு சிவாஜி கணேசனோட புள்ள சிவாஜி கணேசன் ஆக முடியாது. அவனுக்குள்ளே அது இருக்கணும். நடிப்புங்கிறது ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதே தான் தொழிலுக்கும் பொருந்தும். உங்கள் பிள்ளைக்கு அந்த தொழிலோட திறமை இருக்கான்னு பாருங்க. அந்த திறமை இல்லைன்னா அதை கற்றுக் கொடுங்க, அதை வளங்க. அது அவனை வந்து எங்கேயோ கொண்டு போகும். ஒரு அருமையான புரிதல் குருஜி. இதை விட விளக்கமாக சொல்லவே முடியாது. ரொம்ப நிறைய ஆண்டர்பிரனருக்கு உண்டான ஒரு பதிலாக இந்த பதில் இருக்கும் குருஜி. நிச்சயம். நன்றிங்க குருஜி. இப்போது எல்லாருமே தொழில் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறத ஒரு பக்கம் கொடுக்கணும், கொடுக்குற தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்போவுமே சொல்கிறீங்க. சமுதாயத்துக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் உதவி அப்படின்னா நிறைய விதமான உதவிகள் இருக்குது. அதில் இப்போ நம்ம எல்லா மனிதர்கள் எல்லாமே ஒட்டுமொத்த உலகமும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து 3ஆம் உலகப்போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது நீருக்கான ஒரு போராக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை எல்லாருமே நம்ம விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டே வருது. அப்போது நீர், இயற்கை வளங்கள் இதையெல்லாம் அடுத்த எப்படி மீட்டெடுக்கணும்? இதை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு ஆண்டர்பிரனரோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கணும்? ரொம்ப தேவையான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உலக மக்கள் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. இந்த உலகமே வந்து இந்த ஒரு பிரச்சனையை நோக்கி போயிட்டுருக்குது. சரிங்க. அதாவது யாருக்குமே கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாரும் ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க. ஓகே. இந்த தண்ணிங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கி ஒரு சிட்டியில், ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில், இன்றைக்கி சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு எடுக்கிற நீங்கள் டி நகர், அடையாறு, கோட்டூர்புரம், நீங்கள் வந்து செட்பெட்டு, அசோக் நகர், இந்த ஏரியா, நுங்கம்பாக்கம், இந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அப்பார்ட்மெண்ட்லேயுமே தண்ணி கிடையாது. எங்கேயுமே தண்ணியே கிடையாது. கார்ப்பரேஷன் வாட்டருங்கிறதே கிடையாது. எல்லாரும் தண்ணியை டேங்கரில் வெளிக்கு வாங்குறாங்க. எங்கேயோ இருந்து உறிஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது. சரி. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி தண்ணி கிடச்சிருச்சுல்ல, விட்டுரும். ஆனால் இது எங்கே போயிட்டுருக்குது? இது மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி போயிட்டுருக்குறோம். சரி. யாருக்குமே ஒரு தொலைநோக்கு பார்வை இன்னும் வரமாட்டேங்குது. சரி.
இது வந்து பெரிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வரணும், பெரிய ஒரு வரணும். சரி. ரொம்ப முக்கியம். இந்த தண்ணியை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது முதல்ல அடிப்படையாக ஒரு கேள்வி கேளுங்க. தண்ணிங்கிறது, ஒரு நீருங்கிறது மாதம் மும்மாரி பெய்து கொண்டு இருந்தது. ஆமாங்க. அந்த காலத்தில் ஆமாங்க. மழை வந்து கொண்டு இருந்தது. ஆமாங்க. இன்னைக்கு மழையே இல்லை. ம். போதுமான அளவுக்கு தண்ணி வரமாட்டேங்குது, மழை வரமாட்டேங்குது. மாதம் மும்மாரி பெய்து கொண்டு இருந்தது, ஏன் பெய்யலை ஃபஸ்ட்டு? இந்த கேள்வியை யாருமே கேட்க மாட்டோம். ம். தண்ணி இல்லை அப்படின்னா போரை போட்டு எடு, இதை போட்டு எடுன்னு சொல்கிறோம். ஏன் தண்ணி இல்லாமல் போச்சுங்கிற கேள்வியை சரிங்க. உலகமே கேட்டுச்சுன்னா உங்களுக்கு பதில் கிடச்சிரும். பதில் அதுக்குள்ளேயே இருக்குது. இன்னைக்கு சரிங்க. சகாரா பாலைவனத்தை அந்த காலத்தில் சொல்லுவோம் தண்ணியே இல்லைம்மா, பாலைவனண்டான்னு சொல்லுவோம். கரெக்டுங்க. இன்னைக்கு சகாரா அந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தான் மாநிலத்திலே தண்ணி கிடையாது முதல்ல. ஓகே. இன்னைக்கு தமிழ்நாடு ராஜஸ்தானோட மோசமாயிடுச்சுங்க, யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கோயம்புத்தூரில் 1400 அடியில் போர் போட்டாங்க, தண்ணி வரமாட்டேங்குது. இப்படியே எட்டி பார்த்தா அமெரிக்கா வந்துடும் போல தெரியுது. அவ்வளோ தூரம் ஓட்டையை போடுறாங்க, தண்ணி கிடையாது. ஓகே. அப்போ மனிதன் ஏன் இந்த தண்ணியை இழந்தான்? ஃபஸ்ட்டு சரிங்க. ஏன் இழந்தான்னா, ஒரு பெரிய உண்மையை சொல்கிறேன். சரிங்க. நீருங்கிறத நம்ம உதாசீனப்படுத்திட்டோம். தண்ணியை நம்ம வந்து எல்லாருமே உதாசீனப்படுத்துகிறோம். ஓகே. உங்களுக்கு தோணலாம், என்ன குறித்து சொல்கிறீங்க, நாங்கள்லாம் உதாசீனப்படுத்துறது இல்லையே, தண்ணியை நம்மெல்லாம் மதிக்கிறோமே அப்படின்னு எல்லாருக்கும் தோணலாம். நாங்கள் ஒன்றும் யாருமே நாங்கள் உதாசீனத்தெல்லாம் படுத்தலையே, தண்ணி எங்களுக்கு வேணும்ல அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களை. சரிங்க. இப்போ நீங்கள் எல்லாம் சென்னையில் இன்றைக்கி சிட்டியில் ஏகப்பட்ட பேர் எல்லாம் பிஸியாக ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ம். ஆஃபீஸு 6 மணிக்கு முடியுது. ம். ஆஃபீஸ் 6 மணிக்கு முடிஞ்சு எல்லாரும் ஆஃபீஸை விட்டு வெளில வர்றாங்க. சரிங்க. வெளியில் வந்தோன்னா மழை சோன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு. சரிங்க. வெளியில் வந்த உடனே எல்லாரோட மைண்ட்லேயும் ஒரு விஷயம் தோணும். ஐயா மழை வந்துருச்சே, நான் நினைஞ்சிருவேனே, நான் எப்படி வீட்டுக்கு போகிறது, ஐயோ நான் எப்படி போவேன், ஐயோ நான் கொடை கூட கொண்டு வரல, ஐயோ ஏன் இப்படி மழை பெய்யுது, எஸ். இந்த ஒரு தாட் வருமா வராது? வந்துடும். நம்மளே அறியாமையே வர ஆரம்பிச்சிருச்சு இப்பெல்லாம். எப்பயுமே வருது. அப்போ சென்னையில் இருக்கிற 1.5 கோடி மக்களும் சாயங்காலம் 5 மணிக்கு ஆஃபீஸை விட்டு வெளியில் வரும்போது இந்த 1.5 கோடி மக்கள் இந்த மழை வந்துச்சே நான் நனைஞ்சிருவனே, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்துச்சுன்னாலே, இந்த மழைக்கு வந்து அவன் ஒரு ரோசக்காரன். ஓகே. இந்த மழை வந்து ஜடப்பொருள் கிடையாது, ஓகே. அது ஒரு உயிர் பொருள். சரிங்க. உங்களுக்கு கேட்க ஷாக்கிங்காக இருக்கும். ஆமாங்க. ஒரு பர்சன், அது மழை வந்து ஒரு மனிதன், மனிதனை விட சென்சிட்டிவ். ஓகே. மனிதன் எந்த அளவுக்கு உணர்ச்சி இருக்கோ அதை விட 100 மடங்கு உணர்ச்சி உள்ள ஒரு ஜீவன் தான் தண்ணி. தண்ணி. தண்ணிக்கு உசுர் இருக்குது, தண்ணிக்கு மெமரி இருக்குது, தண்ணிக்கு உணர்வு இருக்குது. அவன் ஒரு பெரிய உணர்வாளன். ஓகே. அவனை நீங்கள் திட்டினீங்கன்னா உங்கள் மேலே கோவப்பட்டுட்டு அவன் வரமாட்டான், கோச்சிக்கிட்டு போயிடுவான். ஓகே. ஓகே. இது எல்லாமே உண்மை. என்ன குறிச்சி சொல்கிறீங்க, இது ஏதோ புதுசாக இருக்கே நீங்கள் கேட்குறதுன்னு உங்களுக்கு தோணலாம். சார் இது வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் முதலே சொல்லிட்டு போயிட்டான், யாருக்கும் புரியல. ஓகே. அதை வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஜப்பானில் மசாரா எமோட்டோன்னு பேர், ஓகே. ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட்டு. சரிங்க. அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவர் எழுதின புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றிடும். ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர், அந்த புக்கை எடுத்து படிங்க. சரிங்க. அவர் எல்லாமே ப்ரூவே பண்ணிட்டார், தண்ணியை வச்சு ப்ரூவே பண்ணிட்டார். இந்த தண்ணியை நான் திட்டிக்கிட்டே இருங்க, அந்த தண்ணி எப்படி மாறுது, அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது, இந்த தண்ணியை அப்படியே அன்பாக அதை கொஞ்சி பேசுங்க, ஓகே, அது எப்படி மாறுது அப்படிங்கிறத ப்ரூவே பண்ணிட்டார். அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை ஒரு கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து கிறிஸ்டல் ஃபார்மேஷன் எல்லாம் ஃபோட்டோ எல்லாமே இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தண்ணி வந்து ஒரு ரோசக்காரன், அது வந்து கடவுள் மாதிரி அது. அப்போ அந்த தண்ணியை போய் ஐயோ நான் நினைவனே ஏன்டா வர்ற அப்படின்னு சொன்னால், இப்போ நீ ஏன் என் வீட்டுக்கு வர்றேன்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் என் வீட்டுக்கு வருவீங்களா? கொஞ்சம் ரோசம் உள்ள மனுஷன் வரமாட்டான். அவன் பயங்கர ரோசம் உள்ளவன். அவன் பார்க்குறான், நான் வந்து உன்னை காப்பாற்றலாம், உனக்கு தண்ணி கொடுக்கலான்னு வர்றேன், நீ என்னை திட்டுற, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, நான் ஏன் வரணுன்னு அவன் வரமாட்டான் சார். அவன் மழை நின்று போனதுக்கு காரணம் நம்ம தான் காரணம். ஓகே. ஒவ்வொரு தனி மனிதனும் ஏதோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தண்ணியை உதாசீனப்படுத்தினதுனால வந்த வினை தான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அதான் அந்த காலத்தில் சொன்னான், தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்காதே. ஓகே. இது வந்து மிகப்பெரிய உண்மை, ஒவ்வொருத்தனுடைய மனதிலையும் இது உட்கார்ந்துருக்கு. சரிங்க.
உனக்கு தேவைன்னா வச்சுப்ப, ஓகே. எனக்கு வேண்டான்னா தூக்கி போடுறதுக்கு இது என்ன பொருளா அது? உயிருப்பா. ஓகே. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து நீருக்கு நன்றி சொல்லுப்பா, தண்ணியை நீ வந்து உதாசீனப்படுத்தாத, தண்ணி வந்து ஒரு உயிர் பொருள், ஓகே. அதை இப்படி பண்ணக்கூடாது. தண்ணிங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். அது ஓகே. ஓகே. இன்னைக்கு உலகத்தில் கோயில்கள் இருக்கு, தெய்வ ஸ்தலங்கள் இருக்கு. கரெக்டுங்க. இந்த கோயிலை சித்தம் உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து அந்த சக்தி ஓட்டத்தை பெறணும். டெய்லி காலையில் கோயிலுக்கு போயிட்டு அவன் தொழிலில் போய் உட்கார்ந்து அவன் சக்தியோடு அவன் வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக தான் கோயிலை உருவாக்கணும். அந்த கோயிலே 12 வருஷத்தில் சக்தி இழந்துருதான். அதனால தான் 12 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் பண்ண சொல்கிறோம். ஓகே. அதாவது எல்லாருக்கும் உயிர் கொடுக்குற அந்த சாமியே சக்தி இழந்து நிற்கிது. ஓகே. ஓகே. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் எப்படி கொடுக்குறீங்க? ஒரு 48 நாள் மண்டல பூஜை பண்ணணும். அங்கே நடக்கும். கும்பாபிஷேகம் நடத்துகிறவங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த மண்டல பூஜை பண்ணுற இடத்துல கலசத்தில் தண்ணி வச்சு மந்திரம் சொல்லுவாங்க. கரெக்டுங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வெயிட்டே இருக்காது. ஓகேங்க. 48வது நாள் அந்த குடத்தை உங்களால் தூக்க முடியாது. ஓ. அந்த குடத்துக்குள்ளே ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க. சரிங்க. ஆனால் அந்த குடம் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஓகே. அப்போ அது எங்கேருந்து அந்த வெயிட் வந்துச்சு? இவன் மந்திரம் சொல்லி 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 அந்த தண்ணிக்கு அப்படி ஒரு பவர் வந்துருச்சு. ஓகேங்க. பயங்கரமான சக்தி. அந்த தண்ணி அந்த கலசத்தில் தண்ணியை எடுத்துகிட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு கொண்டு போய் அந்த கோயிலோட மேலே இருக்கிற கலசத்தில் ஊற்றுவாங்க தண்ணியை. கும்பாபிஷேகம், அதுதான் கும்பாபிஷேகம். ஓகேங்க. அதை ஊற்றி அது போய் கர்ப்பகிரகத்தில் அடித்து அங்கே இருக்கிற சாமிக்கே அந்த தண்ணியை வச்சு தான் பவரே வருது. ஓகே. ஓகேங்க. அந்த கோயிலுக்கு பவர் வந்ததே தண்ணியை வச்சு தான். அங்கே 5 லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. அவங்க மேலெல்லாம் அந்த தண்ணியை தெளிப்பாங்க. அதை கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே தீர்த்தமாக தெளிப்பாங்க. அந்த தண்ணி நம்ம மேலே படணுங்கிறதுக்கு தான் அத்தனை லட்சம் பேர் வர்றான். அது மேலே பட்டாலே அப்படி ஒரு சக்தி வரும். கரெக்ட். அப்போ தண்ணி தான் கோயிலுக்கே சக்தியை கொடுக்குது. உண்மை 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 உண்மை. வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணது, கணபதி ஹோமம் பண்ணுறது பண்ணி முடிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து தான் வீடு பூரா தெளிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஒரு ரிஷி கையில் கமண்டலத்தில் தண்ணி வச்சுருப்பார். ஆமாங்க. யாரையாவது சபிக்கணும், அது பண்ணணும்னா தண்ணியை கையில் எடுத்துப்பார். ஏன்னா தண்ணிக்கு உசுர் இருக்கு. அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, அடிச்சு விட்டுருவார், முடிச்சு போச்சு. அப்போ தண்ணிக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஓகே. ஓகே. அந்த தண்ணியை நான் உதாசீனப்படுத்தலாமா? படுத்தவே கூடாது. அதனால தான் நம்ம தண்ணியை இழந்திருக்கோம். அதனால தான் நம்ம மழை இழந்திருக்கோம். ஓகே. ஓகே. இதுக்கு வந்து இப்போ தண்ணியை நான் கிரியேட் பண்ணணும். மழையை நீ ஒன்றும் வர வைக்க வேண்டாம், அது வரும். அது வர்றதுக்கு உண்டான வேலை நீ முதல்ல தண்ணியை வான்னு கூப்பிடணும்ப்பா, அதை கும்பிடணும்ப்பா. அது கடவுள்ப்பா, அது தெய்வம்ப்பா அது. ஓகே. ஓகே. இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து தண்ணிக்கு ஆரத்தி எடுத்து கடவுளாக நினச்சி கும்பிடுறாங்க. கங்கா ஆரத்தின்னு சொல்கிறோம். ஹரித்வாரில் நடக்குது, ரிஷிகேஷில் நடக்குது. வடநாட்டில் என்னைக்காவது தண்ணி பஞ்சம் வந்து பார்த்துருக்கீங்களா? வரவே வராது. இதைத்தான் நம்ம வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும்னு 2017 திருச்சியில் காவேரியில் வச்சு பண்ணோம். நீருக்கு நன்றி. இதை பார்த்துட்டு, ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊர் திருச்சி. சரிங்க. அந்த ஊரில் வந்து கொஞ்சம் கூட அந்த காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி இருந்தது. ரத்த கண்ணீர் வந்தது. ஒரு ஓடை மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த தண்ணியில் அங்கேருந்து காசியிலிருந்து அந்த குருமார்கள் எல்லாத்தையும் வரவழைச்சு அந்த ஓடைக்கு நடுவில் ஆற்றுக்குள்ளேயே நிற்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி 7:30 மணிக்கு அந்த பூஜையை ஆரம்பிச்சு அந்த பூஜை முடியும் போது அந்த தண்ணியை கடவுளாக நினச்சி அவங்க பண்ண அந்த பூஜை முடியும் போது 8:45 மழை வந்தது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. வீடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது, இதோட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துக்கு வந்த முக்கியமான பிரமுகர்களே இருக்காங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி வந்திருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்கார். அன்றைக்கி அவருக்கு பெருசாக யாருக்கும் GR சுவாமிநாதன் இந்த திருப்பரங்குன்றம் கேஸில் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் ரொம்ப ரொம்ப நண்பர், ரொம்ப வேண்டியவர். அவர் அன்றைக்கி இருந்தார் அந்த இடத்துல. தாமு, நடிகர் தாமு இருந்தார். நிறைய பேர் இருந்தாங்க. 5000 பேர் அங்கே இருந்தாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த காவேரி அந்த கரையோரமாக இருக்கிற ஒரு 30 கிராம மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தணும். சரிங்க. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கு புரிய வச்சோம். எங்கள் ஊரில் தண்ணி இல்லை, விவசாயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்கள்ட்ட நாங்கள் என்ன சொன்னோன்னா, இந்த தண்ணி இல்லாமல் போனதுக்கு மழை வராமல் போயிடுச்சுங்கன்னு அவங்க சொல்லும்போது நம்ம உதாசீனப்படுத்தின இந்த கதையை பூரா சொல்லி இந்த நீருக்கு நன்றிங்கிற அந்த இயக்கத்து மூலிமா அவங்களுக்கு புரிய வச்சோம். நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் போய் இதை நன்றி எப்படி சொல்லணும், எப்படி இதை மதிக்கணும், அந்த ப்ரேயர், இதுக்குன்னு வாட்டர் ப்ரேயர்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை அவங்கள பண்ண வச்சு ட்ரைனிங் கொடுத்து அவங்க பண்ண ஆரம்பித்ததில் இன்னைக்கு வரைக்கும் அந்த 30 கிராமத்துக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு.
சூப்பர் குருஜி. பெரிய அதிசயம் இது. ஆனால் இதுதான் உண்மை. ஓகே. இந்த ஒரு விஷயத்த சரி. இது இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு 2019 நம்ம பவானியில் சங்கமேஸ்வரர் கோயில் அந்த ஆத்தங்கரையில் 3 ஆறு சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு இதே பண்ணோம். சரி. இருக்குது, எல்லாமே யூடியூப்பில் ப்ரூஃபே இருக்குது. சரி. அன்னைக்கு நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. ஓகே. இதை நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டையும் ஹெச்ஆர்என்சிலையும் நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்தோம். ஆனால் அது மக்களுக்கு இன்னும் புரியலை. ஓகே. இந்த விழிப்புணர்வை தான் ஏற்படுத்தணும். ஒவ்வொரு தனி மனிதனும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில், சரி, தமிழ்நாட்டில் தான் தண்ணி இல்லை. இப்போ ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் நம்ம மனசுக்குள்ள இந்த நீருக்கு நன்றிங்கிற விஷயத்த, இந்த விழிப்புணர்வை அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டோம், அவங்களுக்கு இதை புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், தண்ணியை கடவுளாக மதித்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் மழை தானாக வந்துவிடும். தண்ணி பிரச்சனையே சால்வ் ஆகிடும். நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் டெய்லி தினந்தோறும் இந்த ப்ரேயரை பண்ணுறோம். நம்மளுடைய இயக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த நீருக்கு நன்றி இயக்கத்தில் இருக்கிறவங்க டெய்லி அவங்கவுங்க வீட்டில் டெய்லி இந்த ப்ரேயரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இது அரசாங்கம் கையில் எடுத்து இதை ஒரு பெரிய கேம்பெயினாக நம்ம உட்காந்து இது எப்படி பண்ணணும், இந்த ப்ரேயர் எல்லாமே நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணணும்னா பெரிய ஒரு ரிலீஃப் வரும். கண்டிப்பாக. இந்த எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, சரி போர் போடலாமா? நான் கேட்குறேன், இந்த போருங்கிற விஷயமே மிகப்பெரிய தவறான விஷயம். ஓகே. ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க. இந்த உலகத்தில் மொத்தம் 85 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. கரெக்டுங்க. அதில் அதாவது மனிதன் உட்பட 85 லட்சம் உயிரினங்கள் வாழுது. கரெக்டுங்க. அதில் நிறைய உயிரினங்கள் பூமிக்கு மேலே வாழுது. ஆமாங்க. நிறைய உயிரினங்கள் பூமிக்கு கீழே வாழுது. நிறைய உயிரினங்கள் தண்ணியில் வாழுது. நிறைய உயிரினங்கள் காற்றுல வாழுது. ஸோ இந்த எல்லா உயிரினத்துக்கும் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா தண்ணியை கொடுத்துருக்காரு. ஆமாம், ஆமாம். உண்மையா இல்லையா? உண்மை, உண்மை, உண்மை. அப்போ பூமியில் மேலே வாழ்கிற உயிரினத்துக்கு பூமிக்கு மேலே, பூமி கீழே வாழ உயிரினத்துக்கு கீழே, தண்ணிக்குள்ளேயும் கொடுத்துருக்காரு, காற்றுலேயும் தண்ணி இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், மனிதன் எங்கே வாழ்கிறான்? பூமிக்கு மேலே. அப்போ நமக்கு தண்ணி எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு? பூமிக்கு மேலே தான். பூமிக்கு மேலே இருக்கிற தண்ணியை தான் நம்ம சாப்பிடணும், பயன்படுத்தணும். அத்தனை மிருகங்கள் எல்லாமே அதை மட்டும்தான் சாப்பிடுது. கண்டிப்பாக. உங்களுக்கு பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை எடுக்கிறதுக்கு யார் சார் உங்களுக்கு அந்த ரைட்டை கொடுத்தது? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? இது மிகப்பெரிய கொள்ளை. ஓகே. அதை தொடுறதுக்கு கூட நமக்கு ரைட்டு கிடையாது. ஓகே. அதை தொடவே கூடாது. குருஜி, அப்போ நாங்கள் தண்ணி இல்லாமல் எப்படி குருஜி இருக்கிறது? தண்ணி நீ இல்லாமல் போனால் நீ எங்கே தொலைச்சியும் நீ அங்கே தேடுப்பா. தேடு. கரெக்ட். இன்னொருத்தங்க தண்ணியை நீ எடுக்கிறதுக்கு உனக்கு யார் அந்த ரைட்டை கொடுத்தது? கரெக்ட். இதை தொடவே கூடாது. நம்ம அதை எடுத்து குடிக்கலாமா வேண்டாமாங்கிறது அப்புறம். நீ எங்க கடவுள் எல்லாருக்கும் சொத்து கொடுத்தாரு. தண்ணிங்கிறது ஒரு சொத்து. இதை வச்சு நீ பொழைச்சிக்கப்பான்னாரு. வியாபாரத்தை வியாபாரத்தில் நீ நஷ்டப்பட்டா அந்த நஷ்டத்தை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தான் நீ பார்க்கணுமே தவிர, பக்கத்தில் ஒருத்தன் லாபம் சம்பாரிச்சிட்டு இருக்கான்னு அவனை துப்பாக்கி தலையில் வச்சு அவங்ககிட்ட இருந்து காசை பிடுங்க கூடாது. இல்லை, இது அப்படி தானே பண்ணுறோம் நம்ம. இப்போ பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை புரிஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு பயிர் விளையாதுங்க, ஒன்றுமே விளையாதுங்க. இந்த ஊரில் நமக்கு அடுத்து வர சந்ததியினருக்கு சோறு கிடைக்காது. 1400 அடியில் தண்ணி இல்லைன்னா ஒரு புல்லு கூட முளைக்காது. ஓகே. அப்போ எவ்வளோ பெரிய டேஞ்சரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் நம்ம. கரெக்ட். இது மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லவே இல்லை. இன்றைக்கி எனக்கு தண்ணி கிடைச்சா போகிறோம். இதை இன்னொரு பெரிய உண்மையை சொல்கிறேன் கௌதம். சரி. இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஓகே. இந்த ஹோல் உலகத்திலேயே இந்த போருங்கிற கான்செப்ட் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? வேற நாடுகளில் போர் இல்லையா? எங்கேயுமே கிடையாதுங்க. அமெரிக்காவில் போர் கிடையாதுங்க. ஓகே. மெக்சிகோவில் போர் கிடையாதுங்க. சரி. கனடாவில் போர் கிடையாதுங்க. லண்டனில் போர் கிடையாது. யூரோப்பில் கிடையாது. பெல்ஜியமில் கிடையாது. ஜெர்மனியில் கிடையாது. ஓகே. ரஷ்யாவில் கிடையாது. ஆஸ்திரேலியாவில் கிடையாது. நியூசிலாண்டில் கிடையாது. எந்த நாட்டிலையுமே கிடையாது. ஓ. அமெரிக்காவில் நீங்கள் பூமிக்கு அடியில் நீங்கள் ஓட்டையை போட்டிங்கன்னா இட் இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். ஓகே. பூமியை நீங்கள் தொடர்றதுக்கு உங்களுக்கு ரைட்டே கிடையாது. இப்போ நம்ம ஆளுங்க தான் போய் ஆப்பிரிக்காவில் ஓட்டையை போட்டுட்ருக்காங்க. எஸ். போருங்கிற கான்செப்டே கிடையாதுங்க எங்கேயுமே. ஓகே. ஓகே. எவ்வளோ பெரிய மக்களுக்கு யாருக்குமே தெரியல. ஒரு தொடவே கூடாதுங்க. அதை கரெக்ட். கிணறு ஓகே,
கிணறு வந்து நீங்கள் உரியலை. நூறில் அந்த காலத்தில் விவசாயத்துக்கு தோண்டி அது ஊற்று தண்ணி. தண்ணி இப்போ நீங்கள் வந்து அந்த ஊற்றுல தண்ணி இருந்தால் நீங்கள் எடுப்பீங்க, இல்லைன்னா வத்தி போச்சுன்னா கிடையாது. கிடையாது. நீங்கள் தண்ணியை உறிஞ்சிங்கன்னா தண்ணியே இருக்காது, பாலைவனம் தான். ஓகே. பெரிய டேஞ்சருங்க. அதனால தான் இந்த நீருக்கு நன்றி இயக்கத்தை இதை சரிங்க. பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு பெரிய உண்மை. சரிங்க. இது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை கொண்டு போகணும்னு நாங்கள் வச்சுருக்கோம். புரியுது. பார்க்கலாம். நிச்சயமாக உங்களுடைய ஆசை நிறைவேறும் குருஜி. நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நீருக்கு நன்றியை பற்றின ஒரு விஷயம் எல்லா மக்களுக்கும் பரவி எல்லா நதிகள்லையும், நம்ம இந்தியாவில் ஓடுற தேசத்தில் ஓடுற எல்லா நதிகளுக்குமே வந்து கங்காவில் எப்படி ஆரத்தி எடுத்து நன்றி செலுத்துகிறாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய இந்திய தேசத்தில் ஓடுற எல்லா நதிகளுக்குமே நம்ம நன்றி சொல்லி ஆரத்தி எடுக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற அந்த மழை தானாக வரும், நம்முடைய இயற்கை வளங்கள் செழிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய நிச்சயம் அது நடக்கும். அது நடக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட உறுதுணையாக இருக்கிறோங்கிறதையும் நாங்கள் இந்த நேரத்தில் அன்பாக சொல்லிக்கிறேங்க ரொம்ப குருஜி. சந்தோஷம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க குருஜி. ஒரு ஆண்டர்பிரனர் வந்து எப்படி தன்னை வச்சுக்கணும், தன்னை சார்ந்தவங்களை வச்சுக்கணும். நான் ஒருத்தர் நல்லா இருந்தேன்னா என்னை சுற்றி இருக்கிற நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்கும். ஸோ அப்போது நான் தொழிலில் எப்படி இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, இயற்கைக்கு என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணுங்கிறத ஒவ்வொரு விஷயமும் இவ்வளவு அழகாக தெளிவாக புரிகிற மாதிரியான ஒரு எளிமையான மொழி நடையில் வந்து எங்களுக்கு புரிய வச்ச உங்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக, அனைத்து தொழில் அதிபர்களின் சார்பாக, மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க குருஜி. ரொம்ப சந்தோஷம் கௌதம். உங்களை சந்தித்ததில் நீங்கள் கேட்ட ரொம்ப அருமையான கேள்வி, இதை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இதனால் மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டால் இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. சந்தோஷம் குருஜி. தேங்க்யூ ஸோ நன்றிங்க. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.